வெறும் ஒரு பந்தில் 22 ரன்கள். நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி செய்த சரித்திர சம்பவம். நமீபியா அணிக்கு நேர்ந்த கொடூரம். கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத அந்த ஒரு நிகழ்வு. அதாவது T20 உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்பட மொத்தமாக 20 அணிகள் பங்கு பெற்று விளையாடி வருகிறது. இந்த உலகக்கோப்பை தொடரில் தற்போது குரூப் சுற்றுகள் நடைபெற்று வருகிறது. இந்த குரூப் சுற்றுகள் முடிந்த பிறகு அதனைத் தொடர்ந்து சூப்பர் 6 சுற்றுகள், அதற்கு பிறகு செமிஃபைனல், அதனைத் தொடர்ந்து ஃபைனல் என்று இந்த T20 உலகக்கோப்பை தொடர் ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. அதே சமயம் இந்த தொடரில் கலந்து கொள்ளும் 20 அணிகளும் இந்த குரூப் சுற்றுகளில் 5 அணிகளாக பிரிந்து விளையாடி வருகிறது. ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு என 4 பிரிவுகளாக ஒவ்வொரு பிரிவுகளிலும் 5 அணிகள் பங்கு பெற்று இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் 2 பெரிய அணிகள், 3 சிறிய அணிகள் என்ற வீதம் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படியாக பிரிக்கப்பட்டுள்ள பிரிவுகளில் ஏ பிரிவில்தான் நம்முடைய இந்திய அணி பங்கு பெற்றிருக்கிறது. அதுவும் இந்த பிரிவில் இந்திய அணியுடன் பாகிஸ்தான் அணியும் பங்கு பெற்றிருக்கிறது. இந்த ஏ பிரிவை எடுத்துக்கொண்டால் இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, நமீபியா, நெதர்லாந்து போன்ற அணிகள் பங்கு பெற்றுள்ளது. அப்படி பங்கு பெற்றுள்ள இந்த பிரிவில் இப்போது வரை ஒரு சில போட்டிகள் நடந்து முடிந்துள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் அணியும் நெதர்லாந்து அணியும் மோதிய போட்டி என்பது மிகவும் பரபரப்பாக நடந்தது. இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு வழியாக கடைசி நேரத்தில் நூலிழையில் உயிர் தப்பித்து கடைசி ஓவரில்தான் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே இந்த போட்டி என்பது மிகவும் விறுவிறுப்பாக சென்றது. அதனைத் தொடர்ந்து இந்த பிரிவில் மற்றொரு போட்டியாக இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் மோதிய போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தான் நடந்து முடிந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் 12 ஓவர்களிலேயே குறைந்த ரன்களில் 6 விக்கெட்டுகளை இழக்க, ஆனாலும் கூட அதற்கு பிறகு தனி ஆளாக போராடி இந்திய அணியை இந்த போட்டியில் மீட்டு கொடுத்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். இதனால் போட்டி தொடங்கி முதல் பாதியிலேயே இந்திய அணியின் வெற்றி சாத்தியம்தானா என்று தோன்ற வைத்து விட்டது கத்துக்குட்டி அணியான அமெரிக்க அணி. ஆனாலும் இரண்டாவது பாதியில் அமெரிக்க அணியை எளிதாக வீழ்த்தி இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது. இந்த ஒரு வெற்றியின் காரணமாக இந்த ஏ பிரிவின் புள்ளி பட்டியலில் இந்திய அணி நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த குரூப் சுற்றுகளில் இந்திய அணி மற்ற அணிகளை வீழ்த்துவதை காட்டிலும் புள்ளி பட்டியலில் அதிக ரன் ரேட்டை பெற்று நம்பர் 1 இடத்தில் இருப்பது மிக மிக அவசியம். அதற்காக மற்ற அணிகளை வீழ்த்துவதை காட்டிலும் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வீழ்த்துவது அவசியமாகும். ஏனென்றால் அடுத்தடுத்த சுற்றுகளில் ஒருவேளை மழையாலோ அல்லது வெளிச்சம் குறைவதினாலோ போட்டி தடைப்பட்டால் அந்த சமயத்தில் புள்ளி பட்டியலில் மேலே இருக்கும் அணிதான் அடுத்தடுத்த சுற்றுக்கு விளையாடாமலேயே தகுதி பெற முடியும். ஆகவே அந்த ஒரு காரணத்தால் இப்போது நடைபெறும் ஒவ்வொரு போட்டிகளிலும் இந்திய அணி அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் நம்பர் 1 இடத்தை கைப்பற்ற வேண்டியது அவசியமாகும். அதை இந்திய அணி இப்போது வரை சூப்பராகவே செய்து வருகிறது. அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் வைத்து நடைபெறுவதால் அது இந்திய அணிக்கு கூடுதல் சாதகமாகவே இருந்து வருகிறது. அதுவும் அமெரிக்க அணியை வீழ்த்திய கையோடு இந்திய அணிக்கு அடுத்த போட்டியாக இப்போது நமீபியா அணியுடன் போட்டி ஒன்றில் விளையாடி வருகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் நமீபியா போன்ற கத்துக்குட்டி அணியை இந்திய அணி எளிதாகவே வீழ்த்திவிடும். ஆக அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இந்த போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் நம்முடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த நமீபியா அணியை பொறுத்தவரையில் வெறும் 97 ரன்களுக்கு நமீபியா அணி ஆல் அவுட் ஆனது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இந்த போட்டியில் மிக மிக சிறப்பாகவே இருந்தது. மேலும் இதுபோன்ற கத்துக்குட்டி அணிகளை இந்திய அணி எளிதாகவே கையாளும். அதுவும் இந்தியாவில் வைத்து வேறு இந்த தொடர் நடைபெறுவதால் இந்திய அணியை இதுபோன்ற கத்துக்குட்டி அணிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு ஒரு உதாரணம்தான் இதற்கு முன்பு நடைபெற்ற அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டி. ஏனென்றால் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது
முதல் 12 ஓவர்களிலேயே 6 விக்கெட்டை வீழ்த்தி சுருட்ட நினைத்தது அமெரிக்க அணி. ஆனால் அமெரிக்க அணிக்கு சரியான பதிலடி கொடுத்திருந்தது இந்திய அணி. அதாவது இவ்வளவு பெரிய சரிவிலிருந்து அசால்ட்டாக மீண்டு வந்திருந்தது இந்திய அணி. இதுதான் இந்திய அணிக்கு சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது மிகவும் கை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி அதல பாதாளத்திற்கு சென்றாலும் கூட உடனே மேலே வந்து பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. இப்போது அதேபோல இந்த நமீபியா அணிக்கு எதிரான போட்டியிலும் பந்து வீச்சில் மிரட்டலாக வீசியிருந்தது இந்திய அணி. பின்னர் 98 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்த போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது. அதுவும் இந்த போட்டியில் நமீபியா அணியை வெறும் 97 ரன்களில் ஆல் அவுட் செய்ததே இந்திய அணிக்கு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்திய அணி பேட்டிங் செய்யும்போது அதைவிட அரிய சாதனை ஒன்றும் நடைபெற்றது. ஆமாங்க, இந்திய அணி இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கி எந்தவித பதட்டமும் இல்லாமல் அசால்ட்டாக பேட்டிங் செய்து வந்தது. குறிப்பாக ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் இசான் கிசானும் அதிரடியாக விளையாடி வர, இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி பவர் பிளே ஓவர்களுக்கு முன்னதாகவே எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தி வந்தனர். அந்த சமயத்தில் சரியாக 3வது ஓவரின் 5வது பந்தை நமீபியா அணியின் பவுலர் வில்லியம் பீட்டர் என்ற பவுலர் பந்து வீச, அந்த பந்தை அபிஷேக் சர்மா எதிர்கொண்டார். அப்போது அந்த பந்தை வில்லியம் என்ற பவுலர் நோபாலாக வீச, அந்த பந்தை சிக்ஸருக்கு பறக்க விட்டார் அபிஷேக் சர்மா. பின்னர் அந்த பந்துக்கு ரீபால் போடுவதற்கு மீண்டும் 3வது ஓவரின் 5வது பந்தை வில்லியம் என்பவர் வீச, அது மிகவும் அகலமான ஒயிடு பாலாக சென்று பின்பக்கமாக விக்கெட் கீப்பரால் பிடிக்க முடியாமல் பவுண்டரிக்கு சென்றது. இதனால் அப்போதே அந்த பந்தை வீசுவதற்கு முன்பாகவே அந்த ஓவரில் 11 ரன்கள் இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது. அதன் பிறகு மீண்டும் அதற்கு ரீபால் போடுவதற்கு முயற்சி செய்த இந்த பவுலர் அந்த பந்தையும் மீண்டும் நோபாலாக வீசிவிட்டார். அந்த நோபாலையும் மீண்டும் சிக்ஸருக்கு பறக்கவிட்ட அபிஷேக் சர்மா, இதனால் அந்த ஒரே ஒரு பந்து வீசப்படுவதற்கு முன்பாகவே இந்திய அணிக்கு 18 ரன்கள் வரை அந்த ஓவரில் கிடைத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த ஓவரின் 5வது பந்தை இந்த பவுலர் வீச, அது மீண்டும் ஒய்டாக விக்கெட் கீப்பரையும் தாண்டி செல்ல, அப்போது இந்திய அணி ரன்களை எடுப்பதற்கு வேகமாக ஓடியது. அந்த சமயத்தில் விக்கெட் கீப்பர் விரட்டி சென்று அந்த பந்தை எடுத்து துரோ எறிவதற்குள்ளாகவே இந்திய அணி 3 ரன்களை ஓடிவிட்டது. அதற்கு பிறகு அந்த பந்தை ஒரு வழியாக கடைசியாக சரியாக வீச, ஆனால் அந்த பந்தில் இந்திய பேட்ஸ்மேன் எந்த ரன்னும் எடுக்க முடியாமல் பந்தை பின்பக்கமாக தவறவிட்டார். இதனால் அந்த பந்து சரியாக வீசப்பட்ட பந்தாக மாறியது. குறிப்பாக ரன்கள் ஏதும் இல்லாமல் மாறியது. இதனால் அந்த ஒரே பந்தில் இந்திய அணிக்கு மொத்தமாக 22 ரன்கள் வரை கிடைத்திருந்தது. ஒருவேளை கடைசியாக சரியாக போடப்பட்ட அந்த பந்திலும் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அடித்திருந்தால் இன்னும் அந்த ஒரே பந்தில் அதிக ரன்கள் கிடைத்திருக்கும். ஆனாலும் கூட இந்த ஒரே பந்தில் 22 ரன்கள் கிடைத்தது என்பது சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது கிரிக்கெட் உலகில் ஒரே பந்தில் 22 ரன்கள் எடுத்தது என்பது கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி சரித்திர சாதனை ஒன்றை செய்திருந்தது. பின்னர் இந்த போட்டியில் எளிதாகவே எதிர்பார்த்தது போல பவர் பிளே ஓவருக்கு முன்பாகவே 6வது ஓவரிலேயே இந்திய அணி வெற்றி பெற்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்தளவுக்கு எளிதாக நமீபியா அணியை இந்த வார்ம் அப் மேட்சில் வீழ்த்தி இருக்கும் இந்திய அணி இதே போல ஒரு ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ போட்டியிலும் வெளிப்படுத்தி எளிதாக வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.